கொடநாடு பங்களாவில் உள்ள ஜெயலலிதா அறையின் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்றவர்கள் அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடிக்க முயன்றுள்ளதாக உதகை மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இது முழுக்க முழுக்க கொள்ளை சம்பவம்தான் என்றும் தொடர்ந்து நடைபெற்ற 2 விபத்துகளும் தற்செயலாக நிகழ்ந்தவைதான் என்றும் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா தெரிவித்துள்ளார். கொடநாடு காவலாளி கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்ந்து பரபரப்பான பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. கொள்ளையில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியுள்ளது பல்வேறு ஊகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா நேற்று இரவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தேறியது, யார் யாரெல்லாம் கொள்ளையில் ஈடுபட்டனர் உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளார். இந்த கொள்ளை சம்பவத்தில் மொத்தம் 11 பேர் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களில் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் இந்த திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்டதாகவும் முரளி ரம்பா கூறியுள்ளார். Involvement of 11 persons, one Kanakaraj of Salem who had worked as a driver at the residence of ex-CM few years ago, conspired this dacoity with 10 others, of which one Sayan is from Coimbatore, whereas the others from the Kerala. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த சந்தோஷ் சாமி, தீப்பு, சதீசன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு புலன் விசாரணைகள் மூலம் இந்த சதி திட்டம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஸ்பி கூறியுள்ளார். கனகராஜ் போட்டுக் கொடுத்த திட்டத்தின் மூலம் சயன் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளதாக கூறியுள்ள காவல்துறை, கொடநாடு பங்களாவில் கண்காணிப்பு கேமராக்களோ நாய் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களோ இல்லை என்பதை கனகராஜ் தெளிவுபடுத்தியதாகவும் விளக்கமளித்துள்ளது. கொள்ளை சம்பவத்திற்கு 2 தினங்களுக்கு முன்பே சிலர் கேரளாவிலிருந்து உதகை வந்துள்ளனர். மீதி பேர் ஞாயிற்றுக்கிழமை உதகை வந்துள்ளனர். கொள்ளை சம்பவத்தில் ஒரு இனோவா, ஒரு ஃபோர்ட் எண்டவர் மற்றும் ஒரு சாண்ட்ரோ கார் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களில் போலியான நம்பர் பிளேட்டுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கொடநாடு எஸ்டேட் வந்த அவர்கள் முதலில் 8ஆம் எண் நுழைவாயிலில் இருந்த காவலாளி கிருஷ்ணா தாப்பாவை தாக்கியுள்ளனர். அவரை கட்டி போட்ட பிறகு 10ஆம் எண் நுழைவாயிலில் இருந்த காவலாளி ஓம் பகதூரை மரத்தில் கட்டி வைத்து கொலை செய்துள்ளனர். ஓம் பகதூரின் செல்போனையும் கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றனர். பிறகு அவர்களில் சிலர் பங்களாவின் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்று ஜெயலலிதாவின் அறை உள்ளிட்ட 3 அறைகளின் கதவுகளை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். Few of them broke open the window of the bungalow, followed by break opening of the doors of 3 rooms, including those used by ex-CM and Srimati Shashikala. They could not find any cash, but took 5 watches and a crystal showpiece from the bungalow. அந்த அறைகளில் பணமோ நகையோ இல்லை எனவும் அங்கிருந்த கிறிஸ்டலால் ஆன ஒரு அலங்கார பொருள் மற்றும் ஜெயலலிதா பயன்படுத்திய விலை உயர்ந்த 5 கைக்கடிகாரங்கள் மட்டும் அவர்களுக்கு கிடைத்துள்ளன. இதன் பிறகு கனகராஜும் சயானும் சாண்ட்ரோ கார் மூலம் கோவை திரும்பியுள்ளனர். மற்றவர்களில் சிலர் பேருந்துகளில் தப்பிவிட்டனர். திங்கட்கிழமை அதிகாலை நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இனோவா கார் ஒன்றையும் எண்டவர் காரையும் நிறுத்தி விசாரித்துள்ளனர். எந்த சந்தேகமும் எழாததால் காரில் இருந்தவர்களின் விவரங்களை வாங்கிக் கொண்ட போலீசார் அவர்களை அங்கிருந்து செல்ல அனுமதித்துள்ளனர். மேலும் தனிப்படையினர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த 2 கார்களும் கொள்ளை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டது தற்போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கனகராஜ் மற்றும் சயான் ஆகியோர் விபத்தில் இறந்துள்ள நிலையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இனோவா கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எஸ்பி முரளி ரம்பா தெரிவித்துள்ளார். The case is being investigated by the Kerala police. So far, no suspicion over the cause of the accident has been reported by the Salem police as well as Palakkad police. Other accused are still absconding. Special teams are taking all efforts to trace them. Overall, police have been arrested 4 accused and seized Innova. கொள்ளையடிக்கப்பட்ட கைக்கடிகாரங்கள் கேரளாவில் ஒரு ஆற்றில் வீசப்பட்டிருப்பதாகவும் அவற்றை மீட்பதற்காக விரைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசார் மேற்கொள்ளும் விரிவான விசாரணை கொடநாடு கொள்ளை சம்பவத்தில் நீளும் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்குமா?